வீடு கட்டிகிட்டு இருந்த டைம்லங்க இன்ஜினியரை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாதுன்னு ரொம்ப லேட்டாக தாங்க புரிஞ்சுது. அது ஏன்னு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மலை மாதிரியே இருந்தது. நாங்கள் செம்மண் மட்டும்தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பறிக்க பறிக்க பார்த்திங்கன்னா மேலே மட்டும் லேசாக செம்மண் இருந்தது. உள்ளே ஃபுல்லாக வந்து எம்சாண்டு தான் இருந்தது. நிறைய எம்சாண்ட் கிளியர் பண்ணிட்டோம். இன்னுமே இருக்குது. மேலே வந்து செம்மண்ணை போட்டு மறைச்சி வச்சுட்டாங்க எம்சாண்ட் கொட்டினதையே. எவ்வளோ எம்சாண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே மட்டும் இல்லைங்க, செடி இருக்கிற இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குழி பறிச்சோம்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா எம்சாண்டாக வருது. ஃபஸ்ட்டு கல் மட்டும்தாங்க வந்துச்சு. அப்புறம் ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மண்ணை மட்டும் எடுத்து சட்டியில் போட்டுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு இடத்துல மட்டும் இந்த கரண்டி வந்து ஈஸியாக உள்ளே போச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஈஸியாக உள்ளே போச்சு. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. சரி ஏதோ கயிறு மாதிரி ஏதோ வருது அப்படின்னு சொல்லி இழுத்து பார்த்தா அந்த கொடி கயிறு கட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தா கம்பி, இன்னுமே கயிறுலாம் அங்கங்கே நிறைய இருந்தது. சரி நம்மளால் தனியாக முடியாது, வீட்டுக்காரர்கிட்டே ஹெல்ப் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இருந்ததுங்க அந்த மண்ணுக்கடியில். ஒரு 3 சாக்கு, கொஞ்சம் குப்பைன்னு அந்த கொஞ்சம் இடத்துல இவ்வளோ இருந்தது. கஷ்டப்பட்டு இந்த இடத்த ரெடி பண்ணி முடிச்சிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.